இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் உடைய. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இந்த நாட்களிலே, அருமையான லெந்து நாட்களிலே நாம் ஆண்டவருடைய பாடு மரணங்களை நாம் தியானித்து வருகிறோம். அநேக கன்வென்ஷன் கூட்டங்கள், இன்னும் கூட அநேக உபவாச கூட்டங்கள், இன்னும் பல்வேறு ஆலயங்களிலே பல்வேறு ஆராதனைகளிலே அருமையான ஆண்டவருடைய பாடு மரணங்களை குறித்த செய்திகளை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட இந்த அருமையான வசனத்தை நாம் சற்று நாம் தியானிக்கும்படியாக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாக இருந்தும் அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை ஒரு கொள்ளையாடின பொருளாக, ஒரு பெரிய கொள்ளை பொருள், ஒரு கொள்ளைக்காரனுக்கு ஒரு பெரிய கொள்ளை கிடைச்சதுன்னா அவனுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது போல அவர் என்ன செய்யல, நினைக்கல. தேவனுக்கு சமமாக இருக்கிறார், தேவனுடைய ரூபமாக இருக்கிறார். ஆனாலும் கூட அவர் அதை என்ன செய்யல, கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தாமே வெறுமையாக்கி அவர் என்ன செய்கிறார், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தன்னை வெறுமையாக்கி, ஒரு நம்ம நல்ல கிறிஸ்துமஸ் நேரங்கள்ல நிறைய செய்தியை கேட்டிருப்போம். தேவாதி தேவன், பெரிய பிதாவினுடைய மகிமை பொருந்தின அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தாமே தாழ்த்தி இந்த ஈன லோகத்திற்கு, இந்த பொல்லாத மனித உலகத்திற்கு அவர் என்ன செய்கிறார், ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே அவர் வந்தார். அவர் பெரிய அரச குடும்பத்திலோ ஒரு மாட மாளிகையிலேயோ ஆண்டவர் பிறக்காமல், அவருடைய பிறப்பு நாம் நன்கு அறிந்ததுதான். ஒரு தாழ்மையின் ரூபமாக அடிமை. இப்ப எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை, அடிமையின் ரூபமாக தன்னைத்தானே வெறுத்து அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். எப்படி நம்ம பார்க்கிறோம், அவர் என்ன செய்தார், மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவருடைய தாழ்மையை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார். எதுவரைக்கும் தன்னை இந்த உலகத்துல அவர் தாழ்மையாகவே அவர் வாழ்ந்தார். எந்த இடத்திலும் அவர் பெருமையாக, மேட்டிமையாக, தேவனுடைய குமாரன் என்கிற ஒரு பெருமையான ஒரு எண்ணமோ ஒரு வார்த்தையோ அவரிடத்திலே காணப்படவில்லை. எல்லாவற்றிலும் ஆண்டவர் தாழ்மையின் ரூபம் எடுத்துதான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். கடைசி பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தன்னை தாழ்த்தினார். யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன செய்யுங்க, கழுவுங்கள். ஆண்டவர் அந்த கடைசி நேரத்திலையும் கூட சீஷர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன செய்கிறார், அந்த சீலையை அறையிலே கட்டி கொண்டு பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்து ஒவ்வொரு சீஷனுடைய கால்களையும் ஆண்டவர் கழுவுகிறார். தன்னை காட்டி கொடுக்க போகிற அந்த யூதாசுடைய கால்களை கழுவுகிறார். பேதுருவினுடைய, தன்னை மறுதலிக்க போகிற பேதுருவினுடைய கால்களை அவர் கழுவுகிறார். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று சொல்லுகிறார். அப்படியாக அவர் என்ன கால்களை கழுவி அந்த சீலையால் அவர் என்ன செய்கிறார், அவங்க கால்களை துடைக்கிறார். எவ்வளவு ஒரு தாழ்மை! இன்றைக்கு நம்மால இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? ஒருவருடைய கால்களை நம்மால கழுவ முடியுமா? நாம எவ்வளவு யோசிப்போம். அவர் எவ்வளவு பெரிய ஒரு தேவன், அவர் ஒரு தேவனுடைய குமாரன், ஒரு மனுஷ ரூபமாக வந்து கடைசியில அவர் எவ்வளவு ஒரு தாழ்மையான காரியத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட வயதான பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன பணிவிட செய்யறதுக்கு கூட நமக்கு மனசு வரமாட்டேங்க. அவங்க வயசாகி அவங்க இயலாத நிலையில இருக்கும்போது அவங்கள தொட்டு அவங்கள கிட்ட போய் அவங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு கூட கூச்சப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு அந்த தாழ்மை நமக்கு வேண்டும். இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம் தாழ்மை. எப்படி ஆண்டவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். நமக்கு கொடுத்த பெற்றோர்கள், வயதான பெற்றோர்கள், நோயாளிகள், முடியாத நிலையில இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும். நம்மை தாழ்த்தி நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே இதை செய்தார், ஆண்டவரே இந்த காரியத்தை செய்தார், நாமும் என்ன செய்ய வேண்டும்,
பணிவிடை செய்ய வேண்டும். அந்த பணிவிடை அவர்களுக்கு செய்யக்கூடிய இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் செய்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு வைத்து போன மாதிரியை நாம் பின்பற்றுகிறோம். என்ன நடந்தது? அதனால தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அவர் சிலுவையில மரித்து அவர் எல்லாருடைய கண்களுக்கும் அவர் ஒரு பரிதாபமாக, அவர் ஒரு அடிமையாக அவர் காணப்பட்டு, அவர் ஒரு கேவலமாக அவர் மரித்தது உண்மைதான். ஆனாலும் தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக என்ன செய்தார்? உயர்த்தினார். அவர் தன்னை தாழ்த்தினார், தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி செய்தார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல இயேசுங்கிற நாமத்தை சொல்லி நாம யாரும் ஜெபிக்கல. ஆனா இன்றைக்கு எல்லாரும் யாருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தை சொல்லி இன்றைக்கு எல்லா முழங்கால்களும் இன்றைக்கு என்ன செய்கிறது? முடங்குகிறது. எல்லா நாவும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த காரணம் என்ன? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மை, கீழ்ப்படிதல், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதனால் தேவன் அவருக்கு பெரிய நாமத்தை கொடுத்து இன்னைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற ஒரு பெரிய மகிமையை அவருக்கு கொடுத்தார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற நாமம் இந்த உலகத்துல தாழ்மையாக, கடைசி வரைக்கும் தாழ்மையாக நாம் நடப்போம் என்று சொன்னால், நாம் அவரை போல அவரை பின்பற்றி நாமும் கூட அப்படி நடக்கிற பொழுது நம்மையும் ஆண்டவர் என்ன செய்வார்? உயர்த்துவார், கனம் பண்ணுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. நாம் கூட நமக்கு கொடுத்த இந்த நாட்களில் அவருடைய பாடு மரணங்களை தியானிக்கும் போது நாம் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். எந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் நாம் என்ன பணிவிடை செய்வதற்கு முந்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே அப்படி செய்து மாதிரியை காண்பித்தது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய குடும்பங்களிலே நாமும் பிறருக்கு என்ன செய்ய வேண்டும்? பணிவிடை செய்ய வேண்டும். நம்மை தாழ்த்த வேண்டும். மரண பரியந்தம் தாழ்த்தின இயேசு கிறிஸ்துவை போல எல்லா சந்தர்ப்பத்திலும் நாம் நம்மை தாழ்மையாய் நாம் நடக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தின தேவன், பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தினது போல இந்த உலகத்திலே வாழ்கிற நாங்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி, ஆண்டவரே பணிவிடை செய்து மற்றவர்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினீர். ஆண்டவரே கடைசி பரியந்தமும் நீர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கினது போல இந்த உலகத்திலே நாங்களும் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க மேட்டிமையான எண்ணங்கள், பெருமையான பேச்சுக்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அகற்றிவிட்டு உம்மை போல் எங்களை தாழ்த்தி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை